சேலத்தில் நடந்த விஜய் அவர்களின் தாவேக்கா பொதுக்கூட்டத்தில் ஒருவர் பலி அப்படிங்கிற செய்தி இப்போ எல்லாரையுமே பதைப்பதைப்புக்கு உள்ளாக்கியிருக்கு. தாவேக்கா பொதுக்கூட்டமானது சேலத்தில் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரஜ் அப்படிங்கிற வடமாநில நபர் உயிரிழந்திருக்காரு. அவர் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அவர் உயிரிழந்துட்டார் அப்படிங்கிற செய்தி வர தொடங்கியிருக்கு. இதனால் ஒவ்வொரு நியூஸ் சேனல்ஸும் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கூட்டத்தில் மறுபடியும் ஒருவர் பலி அப்படிங்கிற செய்தியை ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. இதையடுத்து போலீசார் தரப்புலையும் தாவேக்கா தரப்புலையும் விளக்கமானது கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த சூரஜ் அப்படிங்கிறவர் வடமாநில நபர். இது தாவேக்கா நிர்வாகிகளின் பொதுக்கூட்டம் தானே தவிர பொதுமக்களுக்கான பொதுக்கூட்டம் கிடையாது. இவர் எப்படி உள்ளே வந்தார்னு தெரியல. வெளியிருக்கும்போது தான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அவருக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா தரப்பில் சொல்கிறாங்க. போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, சூரஜ் அப்படிங்கிற வடமாநில நபர் 20 வருஷமாக சேலத்தில் வேலை பார்த்துட்டு வராரு. அவருக்கு மாரடைப்பு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு. இது 2வது மாரடைப்பு. வெயிலில் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்ததால் அவருக்கு மாரடைப்பு வந்திருக்கு. அந்த மாரடைப்பால் அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தரப்பு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் வெளியே நின்று இருக்காரு. வெளியே இருந்து உள்ள நுழைய முற்படும் போது மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அது மாரடைப்பாக மாறி இருக்கு. அதனால் உயிரிழந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிய வருது. சரி, இதுக்கு காரணம் விஜய் தானா தாவேக்கா தானா அப்படிங்கிறத மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஆனால் இது நடந்த உடனேயே ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் இந்த அரசியல் வாய் வியாபாரிகள் இருப்பாங்களே, அவங்கெல்லாம் இதுக்கு தாங்க சொல்கிறது, விஜய் ஒன்றும் கற்றுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் எப்படா கீழே விழுவான், அவன் எப்படா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க போல். பட் ஓகே, இது ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்திருக்கு. அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்.